1,50,000 ஆசிரியர்களின் வேலைக்கு ஆப்பு வைத்த சுப்ரீம் கோர்ட். குட் நியூஸ் சொன்ன அமைச்சர் அன்பில் மகேஷ். தொடக்க மற்றும் உயர்நிலைப் பள்ளி ஆசிரியர்கள் பணியில் நீடிக்க பணி உயர்வு பெற ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் கட்டாயம் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ஓய்வு பெற 5 ஆண்டுகள் மட்டுமே உள்ள ஆசிரியர்களுக்கு விலக்கு அளிக்கப்படும். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தொடக்க மற்றும் உயர்நிலைப் பள்ளி ஆசிரியர்கள் பணியில் நீடிக்க பணி உயர்வு பெறுவதற்கு ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயம் என்று உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பை வழங்கியது. அதில் ஓய்வு பெற 5 ஆண்டுகள் மட்டுமே உள்ள ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வில் இருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது. ஓய்வு பெற 5 ஆண்டுகளுக்கு மேல் இருக்கும் ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வு கட்டாயம். தேர்வில் தேர்ச்சி பெறாத ஆசிரியர்கள் பணியிலிருந்து வெளியேற வேண்டும். அவர்கள் ஓய்வு பெற்றதாக கருதப்பட்டு அவர்களுக்கான ஓய்வு கால பலன்கள் அளிக்கப்பட வேண்டும். ஆசிரியராக பணியில் சேர விரும்புவோரும் ஆசிரியர் பணியில் உயர்வை விரும்புவோரும் இந்த தகுதி தேர்வில் தகுதி பெற வேண்டும். இல்லை என்றால் ஆசிரியர் பணிக்கு தகுதி பெற உரிமை இல்லை. மேலும் அரசு உதவி பெறும் சிறுபான்மை கல்வி நிறுவனங்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு பொருந்துமா என்பதை அரசியல் சாசன அமர்வு விசாரிக்க பரிந்துரைக்கப்படுகிறது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் அரசு பள்ளி ஆசிரியர்கள் 1,50,000 பேருக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்புக்கு ஆசிரியர் சங்கங்கள் கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளன. இந்நிலையில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி செய்தியாளருக்கு பேட்டியளிக்கையில், தற்போது பணியில் உள்ள ஆசிரியர்கள் டெட் எனப்படும் ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதி கட்டாயம் தேர்ச்சி பெற வேண்டும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. எக்காரணம் கொண்டும் தமிழக அரசு ஆசிரியர்களை கைவிடாது. யாரும் கவலைப்பட வேண்டாம். உச்சநீதிமன்ற தீர்ப்பை முழுமையாக வந்தவுடன் அது குறித்து சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசிக்கப்படும். உச்சநீதிமன்ற தீர்ப்பை தொடர்பாக ஆசிரியர் சங்கங்கள் மேல்முறையீடு செய்ய வாய்ப்புள்ளது எனவும் தெரிவித்துள்ளார்.